தமிழ்நாடு முதலமைச்சருடைய போர்ப்படை தளபதிகள் இந்த பகுதி கழகத்தைச் சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழக முன்னோடிகள் அண்ணன் சேகர் பாபுவினுடைய தீவிர வெளியில நின்றாங்க எனக்கு தெரியாது. இப்ப நாங்க காத்திருக்கிறோம். யாருக்காக காத்திருக்கிறோம்னா உள்ளே சப்தமிட்டு ஒரு 10 பேர் சேர்ந்தவன வீரத்தை காட்டினாங்கல்ல, அந்த வீரத்தை அவர்கள் வெளியில் காட்ட வேண்டும். உன்னால முடியல, நீ வெளில போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதானே. வெளியில வந்துங்க சேகர் பாபு கிட்ட பேசி அவர் அங்கிருந்து 100-200 திமுக ரவுட்டிகளை அனுப்பி வெளில நின்று இவர் வீடியோ எடுத்து போடுறாருங்க. அத்தனை பேர் முன்னாடியும் அவங்க எல்லாம் நிக்க வச்சுக்கிட்டு உள்ள பாஜக காரங்க எங்களை பேச விடல, வெளியில வரட்டும், அவங்களுக்கு ஒரு பாடம் புகட்டுறோம். என்ன நீ பாடம் புகட்டுற? என்ன பாடம் புகட்டுற? உள்ள டாக்டர் எஸ்.ஜி. சூர்யா பேசுறதுக்கு கவுண்டர் பண்ணதான் உள்ள போயிருக்க. நீ பேசுறதுக்கு எஸ்.ஜி. சூர்யா கவுண்டர் பண்றப்பல, மத்த கட்சிக்காரங்க கவுண்டர் பண்றாங்களே, அவங்க பேசுறதுக்கு நீ கவுண்டர் பண்ணியா? அது முடியாம வெளியில வந்து பிஜேபி காரங்க உள்ள ஒரு 10-20 பேர் இருந்துகிட்டு அங்க வந்துட்டு அப்படி பண்றாங்க, என்ன பேச விடல, அவங்களுக்கு நான் பாடம் புகட்டுறேன்னு சொல்லி வீடியோவை போட்டிருக்கிறாரு. இந்த 100-200 திமுக ரவுடிகளை வச்சிருக்காருல, இதெல்லாம் அண்ணன் சேகர் பாபு அவர்கள் அனுப்பி ஆளுகிறாங்க. சேகர் பாபு யாரு? ஒரு அமைச்சர், ஒரு பொறுப்புள்ள அமைச்சர். செந்தில்வேல் பேசி இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? உள்ள போய் எங்களுக்கு ஆதரவா பேசுறேன்னு சொல்லிட்டு ஒழுங்கா பேசாம வெளியில வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ரவுடிகளை கூப்பிடுறேன், நான் ஒரு அமைச்சர், பொறுப்பான அமைச்சரா நான் இருக்கணும், இப்படிலாம் நான் வன்முறையை என்கரேஜ் பண்ண முடியாது அப்படித்தானே சொல்லணும். இந்த செந்தில்வேல் சொல்றாருங்கிறதுக்காக சேகர் பாபு அவ்வளவு பேர் அனுப்பி வச்சிருக்காரு. இதை செந்தில்வேலே சொல்றாரு. இவங்க எல்லாம் சேகர் பாபு ஆட்கள் அப்படி சொல்லி வரட்டும் பிஜேபி காரங்க பாடம் புகட்டுறேன்னு சொல்லி வெளியில அத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் வீடியோ எடுத்து போடுறாரு. இவர் பத்திரிகையாளர் இல்ல திமுக காரன் ஏன் சொல்றேன்னா அவரே சொல்லிருக்காரு, வெள்ளட்டம் வெள்ளட்டம் திமுக வெள்ளட்டம். எங்கேயா வெல்ல போகுது? 234 தொகுதியிலையும் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகள் டெபாசிட் இழக்க போகுது. தமிழக மக்கள் ரெடியா இருக்கிறாங்க, அதுக்கு என்ன செய்யணுமோ செய்வாங்க. இப்பெல்லாம் இவர் வீடியோ போட்டுட்டு அங்கேயே வெயிட் பண்றாரு. உள்ள இருக்கக்கூடிய அந்த பிஜேபி நிர்வாகிகள் எல்லாம் நிகழ்ச்சி முடிச்சு வெளில வராங்க. வந்த அந்த திமுக காரங்க எல்லாம் கையில பாட்டில் எல்லாம் வச்சுக்கிட்டு வன்முறை வெறியாட்டம் ஆடி இருக்கிறாங்க. இளைஞரணி மாநில தலைவர் எஸ்.ஜி. சூர்யா அவர்கள் உள்ளிட்ட இளைஞரணி நிர்வாகிகள் 20க்கும் மேற்பட்டோர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திருக்கிறாங்க. போலீஸ் முன்னாடியே அவங்க சொல்லிருக்காங்க, ஒரு 10 நிமிஷம் நாங்க லைட் ஆஃப் பண்ணிக்கிறோம், என்ன பண்றோம் பாருங்கன்னு சொல்லிட்டு சொன்னபடி லைட்டா ஆஃப் பண்ணிட்டு வன்முறையில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. இது என்ன சட்டத்தின் ஆட்சியா? ரூல் ஆஃப் லாங்கிறது இங்க கொஞ்சம் கூட இல்லையா? அரசியலமைப்பு சட்டத்துக்கு இங்க கொஞ்சம் கூட மரியாதை இல்லையா? திமுக காரங்க தோக்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் வன்முறை வெளியாட்டம் பண்ணியாவது, மக்களுக்கு பயத்தை உண்டு பண்ணியாவது எலெக்ஷன்ல நம்ம கள்ள ஓட்டு போட்டு ஜெயிச்சலாம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க என்னைக்குமே அகிம்சையின் அடிப்படையில் அரசியல் செய்யணும்னு ஆசைப்படுறோம். அறிவுபூர்வமா ஆதாரப்பூர்வமா அரசியல் செய்யணும்னு ஆசைப்படுறோம். நாகரிக அரசியல் தான் விரும்புறோம். வன்முறை அரசியல்ல ஒருபோதும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் there is a limit for everything. குட்ட குனிஞ்சுக்கிட்டே இருக்க மாட்டோம். பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் மட்டுமல்ல, தலைவர்களே உயிர் தியாகம் பண்ணி இந்த கொள்கைக்காக வாழ்ந்திருக்கிறாங்க. இந்த கட்சி அப்படித்தான் வளர்த்தெடுத்திருக்கிறாங்க. இந்த கோபாலபுர குடும்பம் மாதிரி அவங்க வந்துட்டு ஏசியரையில உட்கார்ந்துகிட்டு தொண்டர்களை தூண்டி விட்டு அவங்கள உயிர் தியாகம் பண்ண வச்சு கட்சியை வளர்க்கிற ஆட்கள் நாங்க இல்ல. எங்க அகில இந்திய தலைமையே உயிர் தியாகம் பண்ணிருக்கு இந்த கொள்கைக்காக, இந்த நாட்டுக்காக, இந்த மக்களுக்காக. இந்த தொண்டர்கள் அப்படித்தான். நாங்க கூலிக்காக வேலை பார்க்கிற கூட்டம் இல்ல, கொள்கைக்காக வேலை பார்க்கக்கூடிய மறவர்கள். திமுக காரங்க ஒழுங்கா இருக்கணும். எங்களுக்கும் எந்த எல்லைக்கும் போக தெரியும். ரேஷனுக்காக வேலை பார்க்கக்கூடிய உங்களுக்கே எவ்வளவு இருக்குன்னா, நேசனுக்காக வேலை பார்க்கக்கூடிய எங்களுக்கு எவ்வளவு இருக்கும். ஆனா எங்க இயக்கம் எங்களுக்கு என்ன பயிற்சி கொடுத்திருக்கு, எப்படி எங்களை பண்படுத்தி இருக்கு? வன்முறையில இறங்கக்கூடாது, சட்டத்தின் அடிப்படையில் தான் அரசியல் பண்ணணும்னு சொல்லி கொடுத்திருக்கு. அதனால எங்க இளைஞரின் நிர்வாகிகள் கொஞ்சம் அமைதியா இருந்தாங்க. 20 பேர்கிட்ட நீங்க 100-200 பேர் சேர்ந்து சண்டை போட்டுட்டா நீங்க என்ன வீரனுங்களா? இல்ல சண்டை தானே பாத்துக்கலாம், வாங்கடா, நீங்க 100 பேர் வாங்க, நாங்க 100 பேர் வரோம். நீங்க 100 பேருன்னா சண்டைன்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா வெறும் 25 இளைஞரணி நிர்வாகிகள் உங்க 100 பேரையும் ஓட ஓட விரட்டுவாங்க. நாங்க அதை விரும்பல, மறுபடியும் சொல்றோம், நாங்க வன்முறை தீர்வு ஆகாது. சட்டத்தின் அடிப்படையில் தான் எல்லாத்தையும் அணுகணும் விரும்புறோம். பட் உங்க வருஷத்துக்கு இப்படி பண்ணீங்கன்னா லைட் ஆஃப் பண்ணிட்டு போலீஸ் முன்னாடியே இப்படி கொலைவெறி தாக்குதல் நடத்துவீங்களா? அங்க இருக்கக்கூடிய போலீஸ் என்ன செஞ்சது? அத்தனை பேரும் தூக்கி உள்ள போட வேண்டாமா? போலீஸ் கூட கை கட்டி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன 3 மாசம் தான் ஆட்சி இருக்குது, மைண்ட்ல வச்சுக்கீங்க.
தமிழக காவல்துறைக்கு ஒரு வேண்டுகோள், இந்த செந்தில் அப்படிங்கிற ஆள் மேலையும் நேத்து கூடியிருந்த 100-200 திமுக ரவுடிங்க மேலையும் உடனே நீங்க வழக்கு பதிவு செஞ்சு சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கணும். வன்முறை வெறியாட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கிறது, வன்மையாக கண்டிக்கிறது. இந்த செந்தில் என்கிற அநாகரிக ஆசாமி பத்திரிகையாளர் அல்ல, ஒரு திமுக ஆசாமி, திமுக ஆசாமி. தொலைக்காட்சியில் அத்தனை தொலைக்காட்சி நிறுவனம் மேல அவரை எங்கேயுமே வந்துட்டு பத்திரிகையாளர் போடக்கூடாது. கொஞ்சமாவது அறம் இருந்தா நீ பத்திரிகையாளர் இல்லப்பா, நீ திமுக ஆசாமி அப்படின்னு சொல்லணும், அப்படின்னு சொல்லணும். இன்னைக்கு எங்க இளைஞர் நிர்வாகிகள் எல்லாம் அங்கங்க போயிட்டு ஹாஸ்பிட்டல் கிடக்குறாங்க. they are hospitalized. எவ்வளவு மோசமான விஷயம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள், பெரியவர்கள் யாருமே இந்த மாதிரி வன்முறை அரசியல விரும்ப மாட்டாங்க, திமுக விரும்ப மாட்டாங்க. திமுகவுக்கு சொம்பு தூக்குற ஆசாமிகள், சேகர் பாபு போன்ற முன்னாள் ரவுடிகள் அனுப்பிய இந்நாள் ரவுடிகளை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அராஜகம் பண்ணலாம், அட்டூழியம் பண்ணலாம், வன்முறையில் ஈடுபடலாம் நினைச்சீங்க அப்படின்னா இது தொடராது, தொடராது. பாரதிய ஜனதா கட்சிக்காரனுக்கு அகிம்சையா வாழவும் தெரியும், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வழியில, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வழியில உங்களை திருப்பி அடிக்கவும் தெரியும். மறுபடியும் சொல்றோம், நாங்க அதை விரும்பல, நாங்க ஒருபோது விரும்ப மாட்டோம். ஆனா எங்களை அந்த எல்லைக்கு தள்ளாதீங்க. நாங்க இளைஞரணி நிர்வாகிகள் கூட நிக்கிறோம். நாகரிக அரசியலை விரும்பக்கூடியவங்க, அகிம்சையின் அடிப்படையில் அரசியல் நடக்கணும் விரும்பக்கூடியவங்க பாஜக பக்கம் நிக்கணும், திமுகவுக்கு எதிராக நிக்கணும். காவல்துறை திமுகவினருக்கு எதிராக, செந்தில்வேலுக்கு எதிராக சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த வன்முறை தாக்குதலை பாரதிய ஜனதா கட்சி ஓபிஎஸ் அணியின் மாநில தலைவர் என்கிற அடிப்படையில் மிகவும் வன்மையாக கண்டிக்கிறேன், வன்மையாக கண்டிக்கிறேன். இளைஞரணி தம்பிகளை தைரியமா இருங்க, தைரியமா இருங்க. நாம் கொள்கைக்காக போராடக்கூடிய மறவர்கள் இந்த மாதிரி கூலிக்காக மாரடிக்கிற கூட்டத்தை கண்டு ஒருபோதும் அஞ்ச மாட்டோம், அஞ்ச மாட்டோம். பாரதிய ஜனதா கட்சியின் ஓபிஎஸ் அணி முதற்கொண்டு ஒட்டுமொத்த பாஜகவும் இளைஞரணி பக்கம், பாஜக இளைஞரணி பக்கம். டாக்டர் எஸ் ஜி சூர்யா எனது நண்பர், எனது சகோதரர், அவர்கள் பக்கம் நிற்கிறோம். துணிந்து நில்லுங்கள். எங்க போனாலும் உங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி ஓபிஎஸ் அணி அரணாக நிற்கும். துணிந்து நில்லுங்கள்.